அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தும் திருக்குறளில் இருப்பதால்தான் திருக்குறளின் மகத்துவத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றன. அதையடுத்து திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனித வாழ்வியல் தத்துவங்களை வெறும் 2 வரிகளில் 1330 குறள்கள் மூலமாக மிக எளிமையாக எழுதிய திருவள்ளுவரின் வரலாறு சரியாக பதிவாகாததன் காரணமாக அவரது பிறப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவராக அடையாளம் காணப்படும் திருவள்ளுவர் தான் அவர் இயற்றிய திருக்குறளை மதுரை தமிழ் சங்கத்திற்கு கொண்டு சென்று அரங்கேற்றியதாக தெரிய வருகிறது. வாழ்க்கை நெறிமுறை, ஆட்சி நிர்வாகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் காதல் என திருக்குறளில் தொடாத துறைகளே இல்லை. அப்படி கூறும் அளவிற்கு அனைத்தையும் குறிப்பிட்டுள்ளதால் ஜாதி, மதம், மொழி, இனங்களுக்கு அப்பாற்பட்டு உலக பொதுமறையாக கருதப்படுகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாகவே ஆண்டுதோறும் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. எப்பொழுது முதல் இது கடைபிடிக்கப்படுகிறது? தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பியதில் முக்கியமானவர்களாக கருதப்படுகிற ஜி.யு. போப், கால்டுவேல் போன்றவர்களுக்கு முன்னாலேயே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவராக மதராஸ் மாகாண ஆட்சியராக இருந்த பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்பவர் கருதப்படுகிறார். 1812ஆம் ஆண்டிலேயே திருக்குறளை ஆங்கிலத்தில் எல்லிஸ் மொழிபெயர்த்ததுடன் திருவள்ளுவர் மீது மிகுந்த மரியாதையும் வைத்திருந்ததை கண்டு தமிழ் மொழியின் மிகச் சிறந்த நபராக திருவள்ளுவரை அங்கீகரிக்கும் விதமாக ஒரு திட்டத்தை தமிழறிஞர்கள் ஏற்படுத்தினர். அதன் முயற்சியாக உருவானதே திருவள்ளுவர் தினமாகும். மறைமலையடிகள், மீனாட்சி சுந்தரனார், வி. கல்யாண சுந்தரனார் ஆகியோர் முன்னிலையில் 1935ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. இப்படியாக இருக்க திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக கிமு 31ஆம் ஆண்டாக இருக்கலாம் என்று முடிவெடுத்து அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் பிறந்த மாதம் வைகாசி என கருதி விழா எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் 1971ஆம் ஆண்டு தை மாதம் 2ஆம் தேதி என்ற மாற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் எம்.ஜி.ஆர். முதலமைச்சராக இருந்த பொழுது திருவள்ளுவர் தினம் பொது விடுமுறை தினமாகியதாக தமிழறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படுகின்றது. திருக்குறளுக்குத்தான் எத்தனை பெருமை, திருவள்ளுவருக்குத்தான் எத்தனை பெருமை. கடவுள் என்ற ஒரு சொல் கூட 1330 பாக்களில் வருவதில்லை. அது மட்டுமல்லாமல் ஜாதி, மதம் என்ற ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. 1971ஆம் ஆண்டு முதல் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் எப்படி கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் சென்றடையட்டும் என்று இந்த வீடியோவை அவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.